எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க நம்ம தோட்டத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு பக்கம் ஆயிடுச்சுங்க. அன்றைக்கி நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுனால கொஞ்சம் லேட்டாகி தாங்க தோட்டத்துக்கு போக முடியுது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறோங்க. ஸோ நாங்கள் எப்போல்லாம் சென்னையிலேருந்து ஊருக்கு போகிறோமோ அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக தோட்டத்துக்குன்னு டெடிகேட் பண்ணிடுறதுங்க. தோட்டத்தில் அந்த சனி ஞாயிறு நாங்கள் போகிற சனி ஞாயிறு என்னென்ன வேலை எங்களால் பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் தென்னங்கன்று வச்சுருக்கோங்க. தென்னங்கன்று வச்சு இப்போ ஒரு 1 இயர் தாங்க ஆச்சு. எங்கள் ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க, பெத்த பிள்ளை சோறு போடலைனாலும் வளர்த்த பிள்ளை சோறு போடுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி பழமொழிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் தோட்டம் களிமண் கலந்த செம்மண் தோட்டங்க. ஒரு சில இடத்துல நல்லாவே களி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் எல்லாம் பார்த்து பண்ணிகிட்ருப்போங்க. தண்ணி இருக்கிற டைமில் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு சுத்தம் பண்ணுறது எல்லாம் ஈஸியாக இருக்குங்க. என்னென்னு பார்த்தா இப்போது மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் பயங்கரமாக புல் முளைச்சிருச்சுங்க. தோட்டம் ஃபுல்லாக பயங்கரமாக புல்லாக இருக்குது. சரி, அதுக்காக தான் கொஞ்சம் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த சனி ஞாயிறில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு தாங்க பிளானு. க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் கூப்பிட்டா நாங்கள் போகிற 2 நாளுக்கு அவங்க அவைலபிளாக இருக்கிறது இல்லைங்க. அவைலபிளாக இருக்கிறப்ப அவங்கள யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறதுங்க. அப்படி இல்லாத சமயத்துக்கு நாங்களே களத்தில் இறங்கி க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இந்த வாரத்தோட க்ளீனிங் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் தென்னை மரத்துக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு ப்ளஸ் சில காய்கறி போட்டிருக்கோங்க. அப்புறம் எலுமிச்சம்பழ மரம், மாமரம், கொய்யா மரம், வாழைக்கன்று இதெல்லாம் நட்டு வச்சுருக்கோங்க. ஸோ அதில் எல்லாமும் பயங்கரமாக புல் முளைச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளீன் பண்ணி விடலான்னு பிளானுங்க. அப்புறம் கொஞ்சம் குட்டி பாத்தியாக நாங்களே போட்டு சக்கரவள்ளி கிழங்கு ஊனி வச்சுருந்தோங்க. அதுலேயும் நல்லா புல் முளைச்சிருச்சு. சரி, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சு கொஞ்சம் பாத்தியை பெருசு பண்ணி விட்டால் ஆடி பட்டத்துக்கு ஏதாவது காய்கறி ஊனிக்கலான்னு பிளானுங்க. அப்புறம் எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ரோஸ் செடி கூட இருக்குங்க. நாங்கள் எப்போ போனாலும் ஒரு பூவாவது அட்லீஸ்ட் பூத்துரும். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஹாப்பினஸ். அப்புறம் இந்த வாட்டி போயிருந்தப்போ பார்த்தா செவ்வந்தி பூவும் பூத்துருந்துச்சு. அது இன்னமும் ஒரு நல்ல ஹாப்பினஸ். நாங்கள் பக்கத்து தோட்டத்தில் குச்சி கிழங்கு நட்டிருந்தாங்கங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் குச்சி வாங்கிட்டு ஊனி பார்க்கலான்னு ஊனி வச்சுருந்தோம். பார்த்தா ஓரளவுக்கு எங்கள் மண்ணுக்கு நல்லாவே வந்திருக்குங்க. அது 9 மாதம் to 10 மாதம் கழித்து தான் எடுத்து பார்க்க முடியும். பார்க்கலாம், நல்லபடியாக கிழங்கு வரும்னு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாங்க. நாங்கள் வாழை மரத்தில் கூழ் வாழைன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்கங்க. சின்ன கண்ணே குட்டி கண்ணாக தான் இருக்கும். அப்படியே வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கவே நாங்கள் லேட்டாக போனதுனால இருட்டிருச்சுங்க. சரி, அப்படியே வீட்டுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே தோட்டத்துலேருந்து அந்த அன்றைக்கி கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பேக்கரியில் நிறுத்தி கேக்கு, டீ, மாசா எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டோங்க. அடுத்த நாள் என்ன பிளான்னா, கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியில் போகிற ஒர்க் இருந்துச்சுங்க. சரி, அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டோம். அடுத்த நாள் 7 மணிக்கெல்லாம் குளித்து கிளம்பி சும்மா பட்டையெல்லாம் போட்டுட்டு தோட்டம் கிளம்பியாச்சுங்க. அப்பவும் பார்த்தா 7 மணிக்கு வந்தாலுமே சூரியன் பயங்கரமாக 7 மணிக்கெலாம் பலாச்சுன்னு வெடிஞ்சு போயிடுதுங்க. அப்புறம் தோட்டத்துக்கு போயிட்டு மீதி இருக்க க்ளீனிங் வேலையெல்லாம் பண்ணலான்னு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அப்புறம் பசிக்குமில்ல அப்படிங்கிற மாதிரி காலையில் நேரமே கிளம்பிட்டதுனால சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. அப்புறம் அந்த தென்னை மட்டையெல்லாம் விழுந்து தோட்டமே ஃபுல்லாக அப்படியே தென்னை மட்டையாக இருந்துச்சுங்க. அப்புறம் அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் வெளியில் போட்டு வச்சுருந்தோம். சரி, அதுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தீ வச்சு விட்டுறலான்னு தீ வச்சு விட்டுட்டு இருந்தோங்க.
நிறைய தென்னை மட்டையாக வந்து சேர்ந்துருதுங்க. தென்னை மட்டை, அந்த புல் இதெல்லாம் க்ளீன் பண்ணால் அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதுக்கு வந்து அந்த மிஷினில் அரைச்சி உரமாக போடுறது அதுக்கெலாம் வந்து பயங்கரமாக பட்ஜெட் வேணுங்க. அந்தளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட்லாம் இல்லாததுனால நாங்கள் வந்து இப்போதைக்கு தீ வச்சு விட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம அப்படியே விவசாயத்துக்கு பெருசாக பழக்கம் இல்லைங்க. அதனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து மாமரக்குழியை தான் 2 பேரும் டேர்ன் போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து இந்த மாங்கன்று குழி, அப்புறம் வந்து எலுமிச்சங்கன்று குழி, அப்புறம் வந்து வாழைக்கன்று, கொய்யாக்கன்று, இந்த குழியெலாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோங்க. அந்த பிக்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு, அப்புறம் எப்படி வந்து நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பிக்ஸ் எல்லாம் நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்களுக்கு ஏதாவது வந்து வளர்ந்து வரும் விவசாயிகள் எங்களுக்கு வந்து ஏதாவது உங்களோட டிப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து இப்போதைக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் அப்புறம் ஆட்டோமேஷன் போட்டிருக்கோங்க. ஏன்னா வந்து நாங்கள் இங்கே சென்னையில் இருக்கிறனால வாரம் வாரம் போய் பார்க்க முடியறது இல்லைங்க. அதனால இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோங்க. அப்புறம் நாங்கள் இங்கே வந்து அப்படியே ஆட்டோமேஷன்லேயே வந்து டெய்லி 1 வால்வு 2 வால்வு அந்த மாதிரி ஸ்கெடியூல் பண்ணி வச்சிடுறதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. வளர்ப்போம், வளர்வோம்.